அப்போஸ்தலர் நடவடிக்கை 16ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 16ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இங்கே ஒரு அருமையான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது அங்கே சிறைச்சாலையில் அவர்கள் துதித்து பாடும்போது சிறைச்சாலையின் அலங்கம் அதிர்ந்தது, கதவுகளெல்லாம் திறவுண்டது, கட்டுக்களெல்லாம் கலண்டு விழுந்தது. சிறைச்சாலை காவலன் ஓடி வந்து பார்க்கும்போது கதவுகளெல்லாம் திறந்து கிடந்தது. கைதிகளெல்லாம் தப்பி ஓடியிருப்பார்களோ என்று சொல்லி அவன் பட்டயத்தை எடுத்து தன்னை குத்தி அவனாக தற்கொலை பண்ண நினைக்கும் போது பவுலும் சீலாவும் அவனை தடுத்தார்கள். தீங்கு ஒன்றும் செய்து கொள்ளாதே என்று சொல்லி அவனை தடுத்தார்கள். அப்பொழுது அவன், ஆண்டவர்மாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை பார்த்து சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் என்ன செய்யப்படுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு செய்தியினுடைய முக்கியமான தலைப்பு விலையேறப்பட்ட ரட்சிப்பு. விலையேறப்பட்ட ரட்சிப்பு. அல்லேலூயா. விலையேறப்பட்ட ரட்சிப்பு. இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை அநேக மக்கள் இன்னைக்கு உலகத்தார் அறியாதபடிக்கு என்ன செய்கிறாங்க? துன்மார்க்கமான வழியிலே, பாவ வழியிலே, மனம் போன போக்கில் அலைந்து வீணாக போகிறார்கள் என்று நம்ம உலகத்தில் பார்க்குறோம். ரட்சிப்பு என்ற வார்த்தை அறியாதபடிக்கு மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சகைவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உன் வீட்டுக்கு என்ன வந்துருச்சு? ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு விலையேறப்பட்ட ரட்சிப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. இதை குறித்து பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அநேக தெளிவான ஆழமான ரகசியம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நாம் எப்போது வாசிக்கிற வசனம் தானே, இது எங்களுக்கு தெரியாதாக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இந்த வசனத்துக்குள்ளே நிறைய ரகசியம் இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து வரலாம். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அக்காலத்தில் நாகாசி என்னும் அம்மோனியன் வந்து, அக்காலத்திலே நாகாசி என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி எங்களோடு உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள்.
அல்லேலூயா. அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், அப்பொழுது அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி, நான் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி, இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே, இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தைய வரப்பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்றான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு மகிமையான ஒரு ரகசியம் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, சவுல் என்ற மனிதனை அப்பொழுதுதான் ராஜாவாக ஜனங்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ராஜாவாக ஏற்படுத்தின கொஞ்ச நாட்களுக்குள்ளாக ஒரு சம்பவம் நடக்கிறது. அது என்ன சம்பவம்னா, நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கிளையாத்தில் இருக்கிற யாபேசை என்ன செஞ்சானா, முற்றுகை போட்டான் என்று முற்றுகை போட்டான்னா, யாபேஸ் என்ற அந்த ஜனங்கள் வாழுகிற, இஸ்ரவேல் மக்கள் வாழுகிற பகுதியை அவன் என்ன செஞ்சானா, சுற்றிலும் இராணுவத்தை கொண்டு இறக்கி அந்த பகுதி பட்டணம் முழுவதையும் முற்றுகை போட்டான்னு வாசிக்கிறோம். முற்றுகை போட்டான். அவன் வந்து பெரிய ராஜா. அப்போ அவனிடமிருந்து தப்பிக்க முடியாது. இந்த சவுல் ராஜா இப்போ தான் என்ன செஞ்சிருக்கிறார், பதவிக்கு வந்திருக்கிறார். இவருக்கு தெரியாது இங்கே நடக்கிற சம்பவம். அப்போ யாபேசின் மனுஷர் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, நாகாசை நோக்கி எங்களோடு என்ன செய்யும், உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை என்ன செய்வோம், சேவிப்போம் என்றார்கள். ஜனங்கள் போய் அவன்கிட்ட என்ன செய்கிறாங்க, மண்டிடுறாங்க. ஐயா, எங்களை அழிச்சிடாதீங்க, எங்களை நிர்மூலமாக்கிறாதீங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், உம்மை வணங்குகிறோம், நீர் எங்களோடு உடன்படிக்கை பண்ணும் என்று சொல்லி கெஞ்சுறாங்க. அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவனுடைய வலது கண்ணையும் பிடுங்கி, இதனாலே இஸ்ரவேல் எல்லாரும் மேலும் நிந்தையை வரப்பண்ணுவதே நான் உங்களோடு பண்ணும் உடன்படிக்கை என்றான். என்ன சொன்னா, உங்கள் எல்லாருடைய வலது கண்ணையும் நான் என்ன செய்ய போகிறேன், பிடுங்கி உங்களை குருடாக்குவதே நான் உங்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்று சொல்லி அந்த யாபேசினுடைய மக்களுக்கு சொன்னான். உடனே அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு என்ன செய்யும், தவணை கொடும், எங்களை ரட்சிப்பார், இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். இஸ்ரவேல் மக்கள் அந்த யாபேசியர் என்ன சொல்கிறாங்க, இஸ்ரவேல் நாடெங்கும் போய் நாங்கள் மூப்பர்களை தலைவர்களை பார்த்து நாங்கள் பேசுகிறோம், பேசி என்னன்னு கேட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறோம், அதுக்கு பிறகு நீர் என்ன செய்யும், எங்களுடைய கண்களை பிடுங்கும் சொல்லிட்டு அந்த இஸ்ரவேல் மூப்பர்கள் அந்த நாகாஸ்த சொல்கிறாங்க. அல்லேலூயா. உடனே பாருங்க, அந்த ஸ்தானாதிபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காதுகள் கேட்க அந்த செய்திகளை என்ன செஞ்சாங்களாம், சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். அல்லேலூயா. பெரிய ஒரு ஆபத்து என்ன செய்கிறது, வந்துருச்சு இஸ்ரவேலுக்கு. யாபேசியருடைய கண்களை பிடுங்கினா இஸ்ரவேல் எல்லாருடைய கண்களை அவன் என்ன செய்வான், பிடுங்குவான். ஜனங்கள் எல்லாரும் அழுகும்போது இன்னும் ராஜா வந்து ராஜாவாக சவுலை தெரிந்தெடுத்தாச்சு. ராஜா இன்னும் என்ன செய்யலை, அதிகாரத்துக்கு வரல. அவர் கையில் இன்னும் செங்கோல் என்ன செய்யப்படலை, கொடுக்கப்படலை. இப்போ தான் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு.
அப்போ ஜனங்கள் எல்லாரும் அழுகும்போது அந்த சூழ்நிலையில் அந்த நாட்களில் அவர் என்ன செய்கிறார்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கார், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். 5வது வசனம், இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பயங்கரமான சூழ்நிலை. இந்த செய்தியை சவுல் கேட்ட உடனே, சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி, அல்லேலூயா, பார்த்தானா 2 மாட்டை பிடிச்சானா, துண்டு துண்டாக 12 துண்டாக வெட்டி அதை இஸ்ரவேல் தேசம் அங்கு அனுப்பினான். அனுப்பி அதாவது சவுலுக்கு பின்னாடி சாமுவேலுக்கு பின்னாடியும் எவன் வராமல் இருக்கிறானா அவனுடைய ஆடு மாடுகள்லாம் இது போல் துண்டிக்கப்படும் சொல்லிட்டு ஒரு செய்தி அனுப்புனா. அல்லேலூயா. அந்த நேரத்தில் பாருங்க 2,30,000 பேர் வந்து கூடுனாங்க. அல்லேலூயா. 2,30,000 பேர் கூடி என்ன செஞ்சாங்கன்னா அந்த நாகாஸ் என்ற அம்மோனியனோடு யுத்தம் பண்ண போனார்கள். அல்லேலூயா. யுத்தம் பண்ண போய் அவர்களை ஓட ஓட விரட்டி அடித்து தேசத்தை என்ன செஞ்சாங்க? விடுவித்தார்கள். அல்லேலூயா. சவுல் என்ன செஞ்சான் பாருங்க, அவன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குனதுனால. அல்லேலூயா. பாருங்க 11வது வசனம், மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் சாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறுவரை அம்மோனியரை முறியடித்தான். அல்லேலூயா. தப்பினவர்கள் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய ஒரு வெற்றியை சவுல் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செஞ்சாரா? கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம இந்த இடத்துல கவனிக்கும் போது 12வது வசனம், அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் என்ன செய்வோம்? கொன்று போடும்படி ஒப்பு கொடுங்கள் என்றார்கள். சவுலை ராஜாவாக சாமுவேல் ஏற்படுத்தும் போது ஒரு கூட்ட ஜனம் அவரை என்ன செய்யலை? சவுலை ஏற்றுக்கொள்ளலை. அது 10ஆம் அதிகாரம் 27வது வசனம் படிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம் படிங்க. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவன் காது கேளாதவன் போல் இருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு கூட்டம் சவுலை என்ன செய்யல? ராஜாவாக ஏற்றுக்கொள்ளலை. இவனா நம்மளை ரட்சிப்பான்னு சொல்லிட்டு அசட்டை பண்ணினார்கள். அப்போ சவுல் யுத்தத்திற்கு போய் அந்த நாகாசையும் அவனுடைய ஜனங்களை முறியடித்து வெற்றியோடு வந்தவுடனே இஸ்ரவேல் மக்கள் கேட்குறாங்க, சவுலா நமக்கு ராஜாவாக இருப்பான்னு சொல்லி ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படிப்பட்ட மனுஷர்கள் எங்கள் கையில் கொடுங்கள், அவர்களை என்ன செய்வோம்? வெட்டி கொலை செய்வோம்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் பாருங்க என்ன சொல்கிறாரு? 13வது வசனம், அதாவது 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், அதற்கு சவுல் இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. நல்லா கவனிக்கணும் ஆண்கள் பகுதியில், சகோதரிகள் பகுதியிலாம். ரட்சிப்பு என்பது ஒரு பெரிய
யுத்தத்துக்கு பிறகு கிடைக்கிற ஒரு பாதுகாப்பு, ஒரு யுத்தத்துக்கு பிறகு கிடைக்கிற ஒரு பாதுகாப்பு, விளக்கரையும் செலுத்தி பெற்றுக்கொள்கிறது தான் ரட்சிப்பு. இப்போ இந்த சவுல் மேலே தேவ ஆவியானவர் இறங்கலைன்னா, சவுல் யுத்தத்துக்குள்ளே இல்லைன்னா இஸ்ரவேல் மக்களுடைய வலது கண்ணையெல்லாம் என்ன செஞ்சிருப்பான்? நாகாசி என்ற மனிதன், அந்த ராஜா என்ன செஞ்சிருப்பான்? பிடுங்கி எடுத்திருப்பான். நொங்க தோண்டி எடுத்த மாதிரி என்ன செஞ்சிருப்பான்? எடுத்திருப்பான். அப்போ ஒரு மனிதனை கர்த்தர் என்ன செய்கிறார்? ரட்சிப்பதற்காக கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, ரட்சிப்பு என்ற அந்த வார்த்தை என்பது சாதாரணமானது அல்ல. உங்களை பார்த்து யாராட்டும் ரட்சிக்கப்பட்டீர்களான்னு கேட்டால் ரொம்ப தெளிவாக விவரமாக சொல்லணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படலை. ரட்சிப்பு என்பது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது. பாவம் என்ற, அதாவது ஜென்ம சுபாவத்திற்கு, பரம்பரை சுபாவத்திற்கு, வர்க்க சுபாவத்திற்கு, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது தான் ரட்சிப்பு. மறுபடி பிறக்கிற அனுபவம் தான் ரட்சிப்பு. ஜென்ம சுபாவமான மனுஷியை அடக்கம் பண்ணுவது தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்பை ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும்? கவனமாக கை கொள்ளணும். அல்லேலூயா. தகப்பன் ஆண்டவர் அதை குறித்து நம்ம தெளிவாக ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமாம், சவுல் ஒரு இரட்சகனாக எழும்பினான். இரட்சகனாக எழும்பும்போது சவுலை ஏற்றுக்கொள்ளலை ஒரு கூட்டம். அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகனாக எழும்பினார். ஆனால் சொந்த ஜனங்களே அவரை என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. அங்கே எழுதப்பட்டிருக்கு, சவுல் காது கேளாதவன் போல் இருந்தான். இயேசுவும் அவர் சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாமல் இருந்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நீதியை நிலைப்படுத்துக்கு மட்டும் தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பொறுமையோடு என்ன செய்யணும்? அமைதியாக காத்திருக்கணும். அல்லேலூயா. பொறுமையாக காத்திருக்கணும். நீதி விளங்கு மட்டும், கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்த மட்டும் எப்படி இருக்கணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. சரி, இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். ரட்சிப்பினுடைய பொருளை குறித்து பார்த்துட்டு புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். ஆமே. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனாத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்துக்கு பாருங்க, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. பாருப்பா, இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. மலைக்கு அங்கே அந்த பகுதியில் பெலிஸ்தியர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. மலைக்கு இந்த பகுதியில் இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் ஒரு சிறிய கூட்டமாக நிற்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் பெரும்படையாக வந்து நிற்கிறாங்க. யுத்தம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் சவுலின் குமாரனாகிய யோனாத்தானுக்குள்ள ஒரு எழுப்புதல் வருது. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் கையில் என்ன இல்லை? யுத்த மனுஷர்கள் கையில் ஆயுதம் இல்லை. யுத்த மனுஷர்கள் கையில் ஆயுதம் இல்லை. சவுலின் கையிலையும் சவுலின் குமாரனாகிய யோனாத்தானுடைய கையில் தான் ஈட்டி அம்பு வாள்கள் என்ன செய்யுது இருக்கு. இஸ்ரவேலுடைய சேனைகளுக்கு என்ன இல்லை?
ஆயுதம் இல்லை. ஏன்னா இஸ்ரவேலுக்குள்ள கொல்லன்னு தெரியுமில்ல, கொல்லமற்ற இரும்பு அடிக்கிறவன் யாரும் இல்லை. இரும்பு ஆயுதம் தயாரிக்க போகணும்னா, இரும்பு ஆயுதம் தீட்ட போகணும்னா எங்கே போகணும்? பெலிஸ்தியர்கள் தான் போகணும். இப்போ யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பட்டயம், ஈட்டி, பட்டயம், வாள்லாம் யார்கிட்ட மட்டும்தான் இருக்கு? பாருங்க, யோனாத்தான்ட்டையும் தகப்பன் பிள்ளைகிட்ட தான் இருக்கு. அல்லேலூயா. இப்போ இந்த நேரத்தில் யோனாத்தானுக்குள்ள ஒரு எழுப்புதல் வருது. அல்லேலூயா. எழுப்புதல் வந்தவுடனே பாருங்க 6வது வசனத்தில், யோனாத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? ஒரு காரியத்தை செய்வார். அநேக பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை அப்படின்னு சொல்லலாம். யோனாத்தான் தன்னுடைய ஆயுததாரியாகிய வாலிபனை பார்த்து சொல்றான், நம்ம என்ன செய்வோம்? 2 பேரும் பெலிஸ்தியரின் பாளையத்துக்கு போவோம். கர்த்தர் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தர் வல்லவர் என்று சொல்லி தன் ஆயுததாரியை கூப்பிடுறான். அல்லேலூயா. ஆயுததாரியை கூப்பிடும்போது அந்த ஆயுததாரி சொல்றான், அப்பொழுது ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் என்ன செய்யும், அப்படியே போவோம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட என்ன செய்வேன்? வருகிறேன் என்றான். பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ள எழுப்புதல் ஏற்படுது. எழுப்புதல் ஏற்படும் போது அதை என்ன செய்யறான்? தன்னுடைய கூட்டாளிக்கு சொல்றான், இந்த காரியத்தை செய்வோம் வான்னு சொன்னா, பாருங்க அவன் அந்த ஆயுததாரி என்ன சொல்றான்? நீர் உம்முடைய சொல்லுகிறபடியெல்லாம் நான் என்ன செய்வேன், உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியே நம்ம 2 பேரும் என்ன செய்வோம் என்று சொல்லி 2 பேரும் ஒருமனப்படுகிறான். ஏன்னா ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேர் என்ன செய்வாங்க? துரத்துவார்களே என்று சொல்லி பைபிளில் இருக்கு. இந்த 2 பேரும் ஒருமனப்பட்டு என்ன செய்கிறாங்க? தகப்பன்ட சொல்லாம, இஸ்ரவேலர் மற்ற யார்ட்டையும் சொல்லாம யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போகும்போது அங்கே அவன் சொல்லிட்டு போறான், நம்ம 2 பேரும் போகணும்னா செங்குத்தான மலையில் ஏறி போக வேண்டி இருக்கிறது. செங்குத்தான ஒரு மலை, அந்த மலையை கடந்தா தான் அங்கே என்ன செய்ய முடியும்? அவர்களோடு என்ன செய்ய முடியும்? யுத்தம் பண்ண முடியும். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை பாருங்க, 5வது வசனம் படி. 5வது வசனம், அந்த பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. 2 பாறை இருக்குது, செங்குத்தான பாறை. இந்த பாறை சாதாரணமான சாய்வானதல்ல, செங்குத்தானது. இந்த பாறையில் ஏறி போனாதான் பெலிஸ்தியர்கள் மலை மேலே நிற்கிறாங்க. ஒரு பக்கம் மலை மேலே நிற்கிறாங்க எதிரிகள். அப்போ இந்த யோனாத்தானும் அந்த ஆயுததாரி என்ன செய்கிறாங்க? அந்த செங்குத்தான மலையில் ஏறுறாங்க. அல்லேலூயா. பாருங்க, செங்குத்தான மலையில் ஏறி என்ன செய்கிறாங்க பாருங்க. வாசிக்கலாம் 10வது வசனம், எங்களிடத்தில் ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இதுவே நமக்கு அடையாளம் என்றார். அல்லேலூயா. நம்மளை பார்க்கும்போது அந்த பெலிஸ்தியர்கள் எங்களிடத்தில் ஏறி வாருங்கள் என்று சொன்னால் நம்ம ஏறி என்ன செய்வோம்?
போவோம் என்று சொல்லி 2 பேர் போறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த நேரத்தில் பாருங்க 13வது வசனம் வாசிங்க. 13வது வசனம். யோனாத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் பாருங்க எப்படி இயேசு கிறிஸ்து பாறை சிலுவையை சுமந்து கொண்டு அந்த கல்வாரி மலையிலே அவர் ஏறி தாங்க முடியாத சுமையோடு போனாரோ, சாத்தானை ஜெயிப்பதற்கு, உலகத்தை ரட்சிப்பதற்கு எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையை நோக்கி பாறை சிலுவையோடு போனாரோ, அதுபோல பாருங்க இந்த யோனாத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி. அவன் பின்னால் என்ன செஞ்சான்? ஏறினான். அப்பொழுது அப்பொழுது அவர்கள் யோனாத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். பாருங்க, அப்பொழுது யோனாத்தானுக்கு முன்பாக என்ன செஞ்சாங்களா? எதிரிகள் மடிந்து விழுந்தார்கள். கரங்களை தட்டுவோமா? மடிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா. மடிந்து விழுந்தார்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்க 14. யோனாத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். பொத்துன்னு மலையில இருந்து என்ன செஞ்சார்களா? கீழே விழுந்தார்கள். நமக்கு ஆயுததாரி யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியான் நம்ம முன்னேற ஆவியானவர் என்ன செய்வாரு? அப்படியே வெட்டிக்கிட்டே வருவார். அல்லேலூயா. இந்த ஆயுததாரி யோனாத்தானுக்கு பக்கபலமா இருந்து என்ன செய்யறாரு? அப்படியே என்ன செய்யறான்? யுத்தம் பண்ணிக்கிட்டே போறாங்க. 2 பேரும் அடிக்கிற அடியில நிலம் அப்படியே அதிர்ந்ததான். ஜனங்கள் சிதறுண்டு ஓடினார்களாம். சவுல் கூட்டத்தாரும் என்ன நடக்குது என்று சொல்லி புரியாமல் கலங்க ஆரம்பித்தார்கள். என்ன இப்படி சவுண்டு? தூரத்தில் பார்க்கும்போது பெலிஸ்தியர்கள் எல்லாரும் சாமேன் விரண்டு சிதறண்டு ஓடினார்களாம். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக என்ன செஞ்சது? எழும்பினது என்று பார்த்தார்கள். அல்லேலூயா. அன்றைய தினத்தில் பாருங்க 23வது வசனம். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். பாருங்க, அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு மனிதனுடைய பாடுகள், ஒரு மனிதனுடைய முயற்சி, நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனுடைய பாடுகள், ஒரு மனிதனுடைய முயற்சி அங்க என்ன செஞ்சது? இஸ்ரவேலுக்குள்ளே பெரிய ரட்சிப்பை என்ன செஞ்சது? கொண்டு வந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது சவுல் ஒரு ஆர்டர் போடுறார். சவுல் என்ன ஆர்டர் போறாருன்னா, யாரு நீங்க என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அவன் கொலை செய்யப்பட கடவான். இது யோனாத்தானுக்கு தெரியாது. யோனாத்தான ஆயுததாரி எங்க இருக்கிறாங்க? யுத்தத்தில் இருக்கிறாங்க. இவர் ஜனங்களுக்குள்ள ஒரு ஆர்டர் போடுறார். யாரு இன்றைய தினம் என்ன செய்யக்கூடாது? அவன் பசியில் என்ன செய்யறான்? ஆடு மாடுகளை போட்டு கல்லில் போட்டு நச்சு என்ன செய்யறான்? பச்சையில் சாப்பிட்றான், பசி தாங்க முடியாம. இப்படி நடந்துகிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இவர் என்ன செய்யறாரு? கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறார். கர்த்தரிடத்தில் போய் விசாரிச்சா கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டேங்கிறார். ஏன் பதில் கொடுக்க மாட்டார்? யார் என்ன எல்லாம் விளப்பம் சொல்லி விசாரிச்சு சீட்டு போட்டு பார்த்தா யார் பேர் உள்ளது? யோனாத்தான் பேர் உள்ளது. யோனாத்தான் பேர் விழுந்தா யோனாத்தானை பார்த்து கேட்கிறாரு. பாருங்க 44வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது சவுல், யோனாத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு என்ன செய்வாரு? அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவார் என்றார். அல்லேலூயா.
உடனே பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் எழும்பி என்ன சொல்றாங்க? ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனாத்தான் என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யப்படலாமா? அது கூடாது, கூடாது. அவன் மயிரும் தரையில விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். பாருங்க, தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். பாருங்க, அல்லேலூயா சொல்லலாமா? ஜனங்கள் சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை என்ன செஞ்சான்? யோனாத்தான் செய்தான். அவன் சாகலாமா? அவன் சாகக்கூடாது. அவன் தலைமயிர் ஒன்றாயில் என்ன செய்யாது? கீழே விழுவதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஆமா, ஆணையிட்டு கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருடைய பிள்ளைகளை, ரட்சிப்பு என்ற வார்த்தை, நம்ம பெற்ற ரட்சிப்பு சும்மா நமக்கு கிடைக்கல, சாதாரணமா நமக்கு கிடைக்கல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி நமக்கு பெற்றுக் கொடுத்த ரட்சிப்பு. நாம பெற்ற ரட்சிப்பை நாம் பெற்ற ஞானஸ்நானம் ரட்சிப்பை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரு? நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்திற்காக அவர் என்ன செஞ்சார்? நொறுக்கப்பட்டு காயப்பட்டு இரத்த வேர்வை சிந்தி நம்முடைய தேவாதி தேவன் சிலுவையிலே, வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக சிலுவையிலே அவன் 3 ஆணியிலே தொங்கினான். தம்முடைய குமாரனாகிய இயேசு நம்முடைய இரட்சிப்பின் அதிபதி உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்தப்பட்டார். அல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்குது, வாசிக்கலாம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில், கவனிங்க, தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை, அவர்களுடைய நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. நல்லா கவனிங்க, நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியாகிய ஆண்டவரை பிதாவாகிய தேவன் உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்தினார். சாட்டையினாலே அடிக்க ஒப்பு கொடுத்தார். முள்முடி தலையில சூடுவதற்கு, காயப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆணியினாலே 3 ஆணியிலே சிலுவையில் அடித்து வானத்துக்கு பூமிக்கு நடுவாலே தொங்க விடுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் ஒப்பு கொடுத்தார். எதுக்காக தெரியுமா? அநேக பிள்ளைகளாகிய நம்மளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக. சொல்லுங்க அல்லேலூயா. நம்மளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக பிதா தம்முடைய குமாரனை உபத்திரவத்தினாலே என்ன செஞ்சாரா? பூரணப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நம்ம இன்றைக்கு நாம் பெற்ற ரட்சிப்பு சாதாரணமான ரட்சிப்பு அல்ல, அது விலையேறப்பட்ட ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் படிக்கலாம். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு
தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராயே. அல்லேலூயா. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு என்றது சாதாரணமானது அல்ல. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, பட்ட பாடுகள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளுக்கு அளவில்லை, அளவே இல்லை. அது சொல்லி முடியாதது, எண்ணி முடியாத பாடுகள் உங்களுக்காக, எனக்காக. பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைப்பதற்கு இயேசு காரணமானார். அல்லேலூயா. நாம நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு இயேசு காரணமானார். அல்லேலூயா. அதனால் ஏதோ வந்தோம் போனோம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம், ஆமாம் அங்கிட்டு இங்கிட்டு செவுத்தை பார்த்தோம்லாம் போகக்கூடாது. ஆமாம் எல்லாரும் இல்லை, ஒரு சில பேரை சொல்கிறேன், கவலையற்று இருக்கக்கூடாது. ஏன்னா இது பெரிய கரையம் செலுத்தி பிதாவாகிய தேவன் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். பெரிய கரையம், தன்னுடைய சொந்த குமாரனையே ஜீவ பலியாக சிலுவையிலே அர்ப்பணித்து அவரை சாராக திராட்சை ரசத்தை பிழிவது போல பிழிந்து எடுத்து அவருடைய தன் சொந்த குமாரனுடைய இரத்தத்தினால நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இயேசு மீட்கும் பொருளாக, நம்மளை மீட்கும் பொருளாக அவரையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். எப்படி சவுல் தன் உயிரை பணைய வைத்து நாகாசோடு அவன் படைகளோடு யுத்தம் பண்ணி இஸ்ரவேலை ரட்சித்தானோ, எப்படி யோனாத்தானும் அந்த ஆயுததாரியும் தன் உயிரை பணைய வைத்து அந்த செங்குத்தான மலையில ஏறி பெலிஸ்தியர்களோடு யுத்தம் பண்ணி இஸ்ரவேலை ரட்சித்தானோ, அதை விட மேலானது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னையே அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்மளை எல்லாத்தையும் ரட்சித்திருக்கிறார். நம்மளை எல்லாத்தையும் கரையம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதனால் நாம் பெற்ற ரட்சிப்பு சாதாரணமானது அல்ல. இந்த ரட்சிப்பு குறித்து எப்போது எப்படி இருக்கணும்? அதாவது கவலையோடு இருக்கணும். ரட்சிப்பு குறித்து எப்போ கவலையற்று இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும், கவலையோடு இருக்கணும். இதில் இந்த ரட்சிப்பில் எந்த ஒரு கரையும் என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம தலைமையில கிடந்த சாபத்தை எடுத்துட்டு எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவை கொடுத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த சாபத்தையும் துன்மார்க்கத்தை எடுத்துட்டு நீதி என்னும் மார்க்கவசத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகளை நம்ம குறுகி நடந்த நம்மளுக்கு கர்த்தர் சத்தியம் என்னும் இடைக்கட்சியை நமக்கு தந்திருக்கிறார். தைரியமா எதையும் செய்யக்கூடிய ஒரு பெலனையும் சத்துவத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். ரட்சிப்பு என்றது எப்படி ஒரு ராஜாவோடு யுத்தம் பண்ணி ஒரு தேசத்தை தப்பு வைத்தாங்களோ, அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசோடும் அவன் சேனையோடு யுத்தம் பண்ணி சாத்தானாய வலுசர்ப்பத்தின் தலையை நசுக்கி வான மண்டல சேனைகளை கலங்கடித்து அவன் கையிலிருந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை பிடுங்கி எடுத்தார். நான் மரித்தேன், உயிர்த்தேன். இயேசு சொன்னார், நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். அதனால் இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் யாரோடு பழகினாலும் யாரோடு பேசினாலும் கவனமாக இருக்கணும். வார்த்தையில் கவனமாக இருக்கணும், செயலில் கவனமாக இருக்கணும், நடையில் கவனமாக இருக்கணும், உடையில் கவனமாக இருக்கணும். சாதாரணமான ரட்சிப்பு அல்ல, மேன்மையான ரட்சிப்பு.
இந்த ரட்சிப்பை குறித்து தான் நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வாசிக்கலாமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும், பாருங்க, தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா, பாருங்க, தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். அல்லேலூயா. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும், அல்லேலூயா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த நாட்களில் இந்த ரட்சிப்பை சும்மா சாதாரணமாக அவர் வெளிப்படுத்தல. அநேக அடையாளங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். 18 வருஷமா நிமிரக்கூடாமல் இருந்த கூனியை அவர் நிமிரச் செய்தார். மருத்துவனால முடியாத பலத்த காரியத்தை அவர் செய்தார். ஆண்டுடைய பிள்ளைகளை அலங்கார வாசல்ல மருத்துவர்களால் முடியாத தன் தாயின் கற்பத்தில் பிறக்கும் போதே முடவனாய் பிறந்தவனை மான போல துள்ளி குதிக்க வைத்தார் ஆண்டவர். அதான் பலத்த செய்கை. ஆண்டுடைய பிள்ளைகளை 8 வருஷம் திமிர்வாதமாய் கிடந்த ஐனேயா என்ற ஒரு மனிதனை அப்போஸ்தலனாகிய பேதுரு, ஆமென், ஐனேயாவே நீ எழுந்து நீனே படுக்கை போட்டுக்க, கர்த்தர் உன்னை சுகமாக்குறார் என்று சொல்லி அவனை சுகமாக்கினார். அதான் அடையாளங்கள், அற்புதங்கள், பலத்த செய்கை. அல்லேலூயா. பாருங்க, மரித்து 4 நாளைக்கு முன்னாடி அடக்கம் பண்ணப்பட்ட நாரி போன லாசருவின் சரீரத்தை லாசருவே உயிரோடு எழுந்து வா என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பினார். அதான் பலத்த செய்கை, யாரும் செய்ய முடியாத செய்கை. அல்லேலூயா. நாரி போன அழுகி போன சரீரம் பாருங்க உயிரோடு எழுந்து வந்தது. ஆண்டுடைய பிள்ளைகளே, அதான் அடையாளங்களும் அற்புதங்களும் பலத்த செய்கையினாலே ரட்சிப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். நான் தேவகுமார் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். பலத்த செய்கையை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நாம் பெற்ற ரட்சிப்பு சாதாரணமான ரட்சிப்பு அல்ல. அல்லேலூயா. நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய வல்லமையினாலே ரட்சிப்பை உறுதிப்படுத்தினார், வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. பாடையிலே கொண்டு அடக்கம் பண்ண போன வாலிபனை உயிரோடு எழுப்பினார். மருத்துவரால் செய்ய முடியாத காரியத்தை பலத்த தம்முடைய வல்லமையினாலே செய்தார். எவ்வீரு மகளை, மரித்து போன 12 வயசு சிறுமியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளை உயிரோடு எழுப்பினார். எல்லாரும் சொந்த பந்தங்கள் அவள் மரித்து போனாள் என்று சொல்லி, ஆமென், தாரை ஊதி அவர்கள் கொட்டடித்து முழங்க ஆரம்பித்தார்கள். இயேசு அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள் என்று சொல்லி அந்த பெண்ணை உயிரோடு எழுப்பினார். அதான் பலத்த செய்கை. அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் பலத்த செய்கையினாலும் பரிசுத்தாவின் வரங்களாலும் தேவனே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்களும் நானும் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டுடைய பிள்ளைகள், ரொம்ப முக்கியமான பகுதி அது. கர்த்தருடைய பிள்ளைகளை, மருத்துவரால் செய்ய முடியாத ஒரு அதிசயம். மருத்துவரிடத்தில் நம்ம எவ்வளவு பணத்தை கொடுத்தாவது எப்படியாவது இவங்களை காப்பாற்றுங்கன்னு சொன்னால் அவர்கள் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு
ஆமென். கடைசியில் சொல்லுவாங்க, எங்களால் முடிஞ்ச அளவு பார்த்துட்டோம், உங்கள் கடவுளை என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. கைவிட்டுருவாங்க, பணம் கைவிட்டுரும், மருத்துவர்கள் கைவிட்டுருவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் ஆமென் அவரை விசுவாசிக்கும் போது, அவரை நேசிக்கும் போது, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர்களை ரட்சிப்பார், மரண கண்ணிகளை உடைப்பார், பாதாள வல்லமைகளை ஜெயிப்பார். அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, பிள்ளைகளாகிய நாம மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இயேசு நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை, கவனிங்க, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், பாருங்க, மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே பாருங்க, உள்ளானவர்கள் யாவரையும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானா. சொல்லுங்க அல்லேலூயா. மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக பாதாள வல்லமைகளை ஜெயித்தார் ஆண்டவர். அல்லேலூயா. பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாதாரணமான ரட்சிப்பு அல்ல, சாதாரணமான ரட்சிப்பு அல்ல. தம்முடைய பலத்த செய்கையினால ரட்சிப்பை நிரூபித்தார். ஆண்டுடைய பிள்ளைகளே, கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தையும் வாசிக்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, பாருங்க, கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, பாருங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே இயேசு நமக்காக வெற்றி சிறந்தார். எத்தனையோ ஆண்டவர் சொல்றார் யோவான்ல, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமா இருக்கிறார்கள், நானே ஆடுகளுக்கு வாசல், என் வழியா ஒருவன் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் அவன் மேய்ச்சலை கண்டடைவான். யோவான் 10:10 எழுதப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்பட வந்தேன் சொன்னான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னான். அல்லேலூயா. மனுஷகுமாரன் ஜீவனை அழிப்பதற்கல்ல, ஜீவனை கொடுப்பதற்கு வந்தேன்னு சொன்னான். அல்லேலூயா. எப்படி அந்த சவுல் ராஜா ஆமென் தன் உயிரை பணைய வைத்து தன் ஜனத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மோனியரோடு யுத்தம் பண்ணி ஆமென் இஸ்ரவேலை ரட்சித்தானோ, எப்படி யோனாத்தான் செங்குத்தான மலையில ஏறி தன் உயிரை பணைய வைத்து இஸ்ரவேலை ரட்சித்தானோ, எப்படி கிதியோன் தன் உயிரை பணைய வைத்து இஸ்ரவேலர்களை அம்மோனியரின் கைகளுக்கு தப்புவித்தானோ. அல்லேலூயா. எப்படி தெபோராலும் பாராக்கும் சிசேராவோடு யுத்தம் பண்ணி இஸ்ரவேலை ரட்சித்தார்களோ, அதே போல நம்முடைய ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியிலே பிசாசோடு யுத்தம் பண்ணி வான மண்டல சேனைகளோடு யுத்தம் பண்ணி பாவத்தில் கிடந்த நம்மை, பாதாளத்தில் கிடந்த நம்மை அவர் ரட்சித்தார். அந்த கேடு அடைந்தார் நமக்காக. மரணத்துக்கு அதிபதியான சாத்தானோடு யுத்தம் பண்ணினார். வலு சர்ப்பத்தோடு அவர் யுத்தம் பண்ணினார்.
வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணி சாத்தானுடைய தலையை நசுக்கி நம்மளை ஆண்டவர் மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அதனால் ஏதோ சபைக்கு வந்தோம் போனோம்னு இருக்காதபடி, ஆமாம் கூட்டம் நடத்துகிறாங்க, ஆமாம் உபவாச கூட்டம் நடத்துகிறாங்க, ஆமாம் காத்திருப்பு கூட்டம் நடத்துகிறாங்க, ஆமாம் ஆயத்த நாள் நடத்துகிறாங்க, எவனு எக்கேடு கட்டு போகட்டும், பாஸ்டராவது கீஸ்டராவது, ஆமாம் நாம் ஈஸ்டர் வந்தால் பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு நீ அசால்ட்டாக இருந்தீன்னா தண்டனைக்கு தப்ப முடியாது, ஆபத்துக்கு தப்ப முடியாது. அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையா நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பேசுகிறவர்களுக்கு, பூமியில பேசுகிறவருக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும் என்று விலகாதபடி. வாசிங்க பிரதர் மறுபடி. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி, பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்க. ஏனெனில் ஆமென், பூமியிலே பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள், கவனிங்க, பூமியில சபையில பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அல்லேலூயா. ஆமென். கடவுள் எல்லாம் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்கள் ஆண்டவர் மன்னிப்பார் என்று சொல்லக்கூடாது. நாம் கவனமா இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு தேவ சமூகத்திலிருந்து சத்தம் வருகிறது. தேவ சமூகத்தில் வர்ற சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். ஏதோ வந்தோம் போனோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது, கீழ்ப்படியணும். அல்லேலூயா. நடுங்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சும்மாவெல்லாம் நம்மளை ரட்சிக்கலை, கிரயம் கொடுத்து பிதா நம்மளை ரட்சித்திருக்கிறார். நமக்கு கிடைச்சது இலவசமா, அவர் பெரிய விலை கொடுத்து பிதா நம்மளை வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. இலவசமா கிடைத்த இந்த ரட்சிப்பை நம்ம இலவசமா மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். பெரிய விலை கொடுத்து பிதா தம்முடைய விலையேறப்பட்ட குமாரனையே நமக்காக ஜீவ பலியா கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறாரு. அதனால எச்சரிக்கையா இருக்கணும். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். பைபிள் படிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. பரிகாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. இது மகிமையான ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆமென். தாவீது எப்படி தன் உயிரை பணைய வைத்து கோலியாத்தை வென்றானோ, அதே போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுத்து கோலியாத்தை விட மோசமான பிசாசை வென்று நம்மளை எல்லாத்தையும் ரட்சித்திருக்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சாமே சமுதாயத்தால, ஜாதியால, சொந்த பந்தங்களால, கூட பிறந்தவர்களால, ஆமே அடக்க முடியாத என்னையத்தான் நான் சொல்றேன், என்னையே ஆண்டவர் ரட்சித்தார். அல்லேலூயா. சமுதாயத்தால் அடக்க முடியாதவன், ஜாதி, ஆமே சொந்த பந்தங்களால, அண்ணன் தம்பியாலே அடக்க முடியாம, ஆமே கீழ்ப்படுத்த முடியாத என்னை ஆண்டவர் தம்முடைய அன்பினாலே கீழ்ப்படுத்தினார். ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம ஒவ்வொருவரும் இந்த உலகத்தாராலே அடக்க முடியாதவர்களா இருந்தோம், கட்டுப்படுத்த முடியாதவர்களா இருந்தோம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட இரத்தத்தை, அவருடைய அன்பின் இரத்தத்தை நமக்காக சிந்தி, அல்லேலூயா, ஆமென், நம்மளை மீட்டு கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருந்த நம்மளை ரட்சித்தார். பாதாளத்திற்கு நேராய் நடந்து கொண்டிருந்த நம்மளை ரட்சித்தார். இவ்வளவு பெரிதான இந்த ரட்சிப்பு குறித்து ஆண்டோடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? கவலையோடு இருக்கணும்.
ஆமென். எப்போது ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தணும், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். ஏனோ தானோன்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் சிறைச்சாலை காவலன் கேட்குறான், ஆண்டவருமாறே நானும் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். அங்கே பவுல் சொல்ற வார்த்தை, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நீ என்ன செய், விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் என்ன செய்யப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு புரியுதா? ஆமே. எப்படி ஒரு ராஜா மற்ற ராஜாவோட யுத்தம் பண்ணி தன்னுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கு பிரயாசப்படுறாங்களோ அதுதான் ரட்சிப்பு. இப்போ உலகத்தில் நடக்க பற்றியில என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, யுத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு பக்கத்து தலைவர் தன் ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுறார், இன்னொரு பக்கத்து தலைவர் தன்னுடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுறார். அல்லேலூயா. அதனால் தங்கள் உயிர்களையே என்ன செய்கிறாங்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அது அது மாம்சத்துக்குரியதுன்னு வைங்க. நம்முடைய ஆண்டவர் ஆவிக்குரிய நீதிரை யுத்தம் பண்ணார். நம்மளை எல்லாத்தையும் மகிமையில் கொண்டு சேர்ப்பதற்காக பிதா நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசுவை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளே, நமக்காக தன் சொந்த குமாரனை அவர் விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு கொடுப்பதற்காக அவரை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். யோவான் 3:15-16. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்பட தெரியல. நம்ம எல்லாரும் கெட்டு போகாம இருக்கணும்னா இயேசு சிலுவையில் என்ன செய்யப்படணும், உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்பட்டார் அவர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. பாருங்க, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி. பாருங்க, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். பாருங்க, உலகம் ஆக்கினை தீர்ப்படைந்து கெட்டு போகும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை எதுக்காக அனுப்பினார் தெரியுமா? நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்காக, நம்ம எல்லாரும் மகிமையான பிள்ளைகளாக மாறுவதற்காக கர்த்தர் நம்மளை ரட்சித்தார். நீ எடுத்த ஞானஸ்நானம் சாதாரணமானது அல்ல, நீங்க பெற்ற பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமானது அல்ல. நமக்காக இயேசு அந்த கேடு அடைந்து பிதா தம்முடைய குமாரனை திராட்சை ரசத்தை பிழிவது போல அவர் பிழியப்பட்டு இரத்தம் சிந்தி கிரயம் கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தம்பிமாரு தங்கச்சிகளெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் படி. எல்லாரையும் மீட்கும் பொருளாக 5வது வசனம் படி. 5வது வசனம், தேவன் ஒருவரே. கவனிங்க, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. பாருங்க, நாம எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டு குற்றவாளிகளாக நின்ற நமக்காக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நடுவரா நின்றவர் யார் தெரியுமா? அவர்தான் இயேசு. அதான் தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. இப்ப 6வது வசனம் படிக்கலாம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக நம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. புரியுதா? இங்க கவனிங்க, நம்ம எல்லாரையும் மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து பாருங்க எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்தார்.
அதான் கிரயம். கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். சாத்தானுடைய பிள்ளைகளா இருந்தா, கர்த்தருடைய பிள்ளைகளே நம்ம முதல்ல சாத்தானுடைய பிள்ளைகளா இருந்தோம். குடிகாரனா, துன்மார்க்கனா, பாவ செயல்ல இருந்தோம். சிலை வழிபாடு செய்து கொண்டிருந்தோம். சாத்தானுக்கு கூலிப்படையா இருந்தோம். அல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிச்சு பாருங்க. 19வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும். கவனிங்க, நம்ம எல்லாரும் இப்ப தேவனால் உண்டாயிருக்கிறோம். ஆனா உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். கவனிங்க, நாம இப்ப தேவனால் உண்டாயிருக்கிறோம். ஆனா உலகம் எப்படி கிடக்குது? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பொல்லாங்கனாய பிசாசுக்குள் கிடக்கிறது. உலகத்துக்கு அதிபதி யாரு? யோவான் 14:30. உலகத்துக்கு அதிபதி சாத்தான். இன்னைக்கு நீங்க கடத்தருவுக்கு போய் பாருங்க, தெருக்கல்ல பாருங்க, விழாக்கள்ல பாருங்க, அவ்வளவு சாத்தானுடைய ஆவிதான், பிசாசினுடைய ஆவி. இவன் இங்கிட்டு ஆடுனான்னா அவன் அங்கிட்டு ஆடுறான். அல்லேலூயா. உலகம் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது. நாம தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மளை மறுபடி பிறக்க வைத்திருக்கிறாரு. மறுபடி நம்ம பிறந்திருக்கிறோம். கரங்களை தட்டுவோமா? தம்பி நல்லா கவனிங்க. உலகம் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது. அதனாலதான் பைக் ஓடும் போதெல்லாம், மோட்டர் பைக்கு, கார் ஓடும் போதெல்லாம் இன்னைக்கு வாலிபர்கள் அந்த வண்டி வாகனங்களை ஓடுற போது பிசாசு அவர்கள் மேலே இருந்து அப்படி வெறி பிடிச்சு ஓடுறத பார்க்கிறோம். அல்லேலூயா. குடிகாரவங்களுடைய மூஞ்சியை பார்த்தீங்கன்னா பேழை அடைஞ்ச மூஞ்சி மாதிரியே இருக்கும். சிகரெட் அடிக்கிறவனை பார்த்தா பிசாசு மாதிரியே இருப்பான். கஞ்சாவுக்கு அடிமையா இருப்பான். பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறான். பிசாசினுடைய ஆளுகைக்குள்ள கிடக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதி உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறான். அதனாலதான் லூக்கா 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சாத்தான் சொல்றான், இந்த உலகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் என்னை வணங்கினா இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் உமக்கு என்ன செஞ்சிருவேன்? தந்துருவேன் அப்படி சொன்னான். உலகம் எப்படி சாத்தானுக்கு போச்சு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17 ஆண்டவர் சொன்னார், எல்லா கனிகளையும் புசிக்கலாம், இந்த மரத்தின் கனியை புசித்தால் நீ சாகவே சாவான்னு சொன்னார். ஆனால் ஆதாம் ஏவாளும் ஆண்டவருடைய கட்டளையை மீறினாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் விளக்கப்பட்ட கனியை பிசாசின் வஞ்சகத்துக்கு இடம் கொடுத்து, வலு சர்ப்பத்தின் வார்த்தைக்கு இடம் கொடுத்து, கணவன் மனைவியும் தேவன் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்து அவர்கள் நிர்வாணி ஆனார்கள். அவர்கள் மேலே இருந்த மகிமையின் அந்த வஸ்திரத்தை பிசாசு உரிந்து கொண்டான். அல்லேலூயா. நிர்வாணிகள் ஆனார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. உலகம் பொல்லாங்கனுடைய கையிலே போனது. இன்றைக்கும் உலகம் சாத்தானுடைய கையில் இருக்கிறது. பிசாசானவன் நாட்டுக்கு நாடு யுத்தத்தையும் ஜனத்துக்கு ஜன யுத்தத்தையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் பொல்லாங்கனுடைய கையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். பிசாசினுடைய கையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளணும். பரிசுத்த வாட்டிகளோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளணும். எப்போதும் ஜெபமும் வேண்டுதலும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளா நீங்க நடக்கணும். அல்லேலூயா. நீங்க எங்க வேலை செஞ்சாலும், எந்த இடத்துக்கு போனாலும், நீங்க யார் என்பதை உலகத்தார் அறிந்து கொள்ள வேண்டும்.
உங்களுடைய ஜெபம், உங்களுடைய மன்றாட்டு, இதெல்லாம் உங்கள் வீடுலாம் எப்போதும் ஜெபதொனி கேட்டுக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் விலையேறப்பட்ட ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பை குறித்து நீங்களும் நானும் அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும், கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி கவலையற்று இருந்தோமானால் பெரிய ஆக்கினை தீர்ப்பு, அல்லேலூயா, தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் கவனமாக இருப்போம். இது நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகர் விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அல்லேலூயா. நம்முடைய முன்னோர்களால் நாம் அனுசரித்து வந்த வீணான நடத்தையிலிருந்து நம்மளை வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்காமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய ஆமென் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த ரட்சிப்பை தலைமுறைதோறும் உங்கள் சந்ததி சந்ததி சந்ததியாக ஆண்டுடைய பிள்ளைகள் கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு ஒரு கண்ணாடி பாட்டல் எப்படி கையில் வச்சிருந்தால் கவனமாக வச்சிருக்கிறோமோ அதே போல் இந்த ரட்சிப்பை, இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எப்போதும் கையில் வைத்து கொண்டு கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆமென். நம்ம ரட்சிப்பின் அதிபதியாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அம்மோனியனாகிய நாகாஸ் ஆமென் தேவ ஜனங்களுடைய கண்களை பிடுங்குவோம் என்று சொன்னார். ஆனால் தேவ ஆவியானவர் சவுல் மேலே இறங்கி ஆமென் தேவ ஜனங்களுடைய கண்களை பிடுங்க விடாதபடிக்கு எதிரியோடு யுத்தம் பண்ணி தேவ ஜனங்களை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. பிசாசானவன் ஆமென் ஒரு காலத்தில் இந்த சத்தியம் அறியாமல் இருந்தோம், மனக்கண் குருடாக்கப்பட்டிருந்தோம், தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட வசனம் அறியாதவர்களாக இருந்தோம். கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட இந்த ரட்சிப்பை கனப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு தேவ மனிதர்களும் இந்த ரட்சிப்பின் மேலே கவனமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. விலையேறப்பட்ட ரட்சிப்பு, விலையேறப்பட்ட ரட்சிப்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலே மகிமையிலே வரப்போகிறார், எக்கால சத்தத்தோடு வரப்போகிறார். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருக்க போகிறார்கள், மகிமையின் சரீரத்தோடு எழுந்திருக்க போகிறார்கள். அல்லேலூயா.